ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடைகள் கூறும் விதமாக நம்ம நிகழ்ச்சியில் வழங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆண்குறி எழுச்சிக்கும் இரத்த கொதிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இரத்த ஓட்டம் அதிகரிச்சிருச்சுனாலே நம்மகிட்ட ஒரு வீரியமும், அதாவது ஒரு ஆக்ரோஷமான தன்மைகள், சண்டைகள், இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்குறி எழுச்சி இருக்காது. சரிங்களா? இதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக எல்லோரும் நம்ம தவறாக நினச்சிட்ருக்கோம். நம்ம இரத்த அழுத்தம் அதிகரிக்க ஆண்குறியோட எழுச்சியும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது தவறான ஒரு கருத்துங்க. அதனுடைய என்ன ஃபேக்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மகாகவி பாரதியார் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒரு வேதனைப்பட்டு சொல்லுவார். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடந்து போயிடுங்க. இதனால் என்னுடைய அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு எஃபர்ட்டுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுது. சரிங்களா? இது என்னுடைய பர்சனல் வருத்தம் தானே ஒழிய உங்களுக்கு இது கிடையாது. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இன்றைக்கி 120 கோடி இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம நாட்டில் ஏறத்தாழ ஒரு சர்வே சொல்லுது. இருதயம் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, 30% பீப்புளுக்கு இந்த இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஹைப்பர் டென்சிவ் டிசீஸ். ஆமாம், அது டிஸார்டருங்கிறதுலாம் கிடையாதுங்க. அது ஒரு வகையான டிசீஸ். சரிங்களா? இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்களா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம். என்னைக்காவது விசேஷங்களுக்கு தான் நான்வெஜ் எடுத்தோம். இன்றைக்கி அப்படியா? முக்கு அசைவ கடைகள் இருக்குது. சரிங்களா? அசைவ கடைகள் இருக்குது, பிரியாணி ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுலேயே ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான உணவு வகையில் கலாச்சாரத்திற்கான மாறுபாடுகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். சரி, சைவ பக்கத்து போனோம்னாலும் அங்கே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள், ஆமாம், ஒரு காலத்தில் போனோம்னா சைவத்தில் சிம்பிளாக சாப்பிட்டு வரலாம். அதில் இன்றைக்கி காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன், கோபி பக்கோடா, இந்த மாதிரியான உணவு வகைகள், அப்பளம், வத்தல், ஊறுகாய், சரிங்களா? இந்த மாதிரியான உணவுகள்லாம் சைவத்தில் சேர்ந்து கொண்டு அதில் இது பண்ணி கொடுக்கக்கூடிய வருது. தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரியான இதுகளுக்கு பலகாரம் போட்ட காலங்கள் போக டெய்லி அன்றாட லைஃப்பில் இன்றைக்கி தோசை, பூரி, பொங்கல் இது இல்லாத ஒரு காலகட்டத்தை நம்ம நினைத்து பார்க்க முடியாது. வெறுவயிறாக இருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீங்கள் இட்லி சாப்பிடலாம், இடியாப்பத்தை சாப்பிடலாம். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெய் ரோஸ்ட்டு தான் சாப்பிட்றோம். அதில் பார்த்திங்கன்னா பொடி தோசை, அதாவது ஹைப்பர் டென்சிவ், அது டிரான்ஸ்ஃபேட்டை இமீடியட்டாக ஏற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன், கோபி மசாலா, அது காளான் ஃப்ரை, இந்த மாதிரியான உணவு வகைகள், இது உணவு சம்மந்தப்பட்ட சீர்கேடுகள். அடுத்து நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஆமாம், அதில் பார்த்திங்கன்னா சீட்டில் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மைகள். மனிதன் 4 கால் மிருகமாக ஆக்குனது இந்த சேர் தான். சரிங்களா? ஆமாம், சேர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்காந்தே வேலை பார்த்து அவன் ஒரு அடிமையாகவே ஆனது மாதிரி ஆகி போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ரோடு டிராஃபிக் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வைக்குது. யாரும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு சேருவது ஒரு இதான ஒரு காரியமாகவே இருக்குது. கண்ணதாசன் சொன்னது தான் நம்ம நினச்சிட்ருக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிந்து நடந்து கொண்டால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில் கவிஞர் அந்த மாதிரி சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அந்த வெளியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப். சரி, இன்டர்னல் ஃபேமிலி இதுகளில் பார்த்திங்கனாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ். ஆமாம், சிலவங்களுக்கு குடும்பத்தினாலேயும் பிள்ளைகளாலேயும் பணிச்சுமைகள்னாலேயும் ஒர்க் டென்ஷன், அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடியதில் ஒர்க் என்விரான்மெண்ட்,
சரிங்களா? எல்லாம் நல்லா இருக்கும், கூட வேலை பார்க்குறவன் நம்மளுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரியான சூழ்நிலைகள். அதே நேரத்தில் வந்து எப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சைக்கிள் டீப்போட கடைசி 20% லைஃப்பில் தான் 80% பஞ்சர் வந்து வரும்னு சொல்லுவாங்க. இந்த 40-45 வயசு மேலே கடந்து போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளோட கல்வி, அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளோட திருமணம் முடிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பார்க்கக்கூடிய ஒரு இது, அவங்களுடைய பேர குழந்தைகளை பார்த்து அவங்களுக்கு வந்து சரியாக ஒரு இது, குழந்தைகளை சரியாக கரையேற்றுவது, இது எல்லாமே சேர்ந்து கொண்டு, அதே நேரத்தில் இந்த உணவு, இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த இரத்த அழுத்த நோயை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. இதை வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, இன்றைக்கி உள்ள மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்போ வாங்க நம்ம மேட்ருக்குள்ளே போகலாம். இது எப்படி ஆண்மை குறைவே ஆண்குறி எழுச்சியை வந்து தடை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து ரத்தம் தான் இருக்குது, ஆண்குறிக்குள்ளே பாயிறது வந்து இரத்த குழாயில் வந்து ரத்தம் தான் அதிக அழுத்தத்தில் நைட்ரிக் ஆக்சைடு மூலமாக தூண்டப்பட்டு பாயுது. இது எப்படி நம்மளுக்கு தான் அது ப்ரெஷர் தான் வேகமாக பாயுது சார், இது எப்படி நீங்கள் ஆண்குறி எழுச்சியை தடை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயர் இரத்த அழுத்தமானது ஆர்டரியுடைய சுவரை வந்து டேமேஜ்டு பண்ணிடுது. டேமேஜ்டு பண்ணப்பட்ட அது வந்தனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இரத்த குழாயில் அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற சில வகையான படிமங்கள், அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு படிமங்கள் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து அந்த இரத்தத்தோட மாறுபாடு, இந்த இரத்த சுவர் தசையோட ஆர்டரிஸ் தசையோட சில மாற்றங்கள் இதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதனால் வந்து அந்த இரத்த குழாய் வந்து ஆண்குறியோட இரத்த குழாய் வந்து ஹார்டன் ஆயிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான ப்ளட் ஃப்ளோ போகும் பொழுது அது வந்து எழுச்சியாக மாறாது. சரிங்களா? சைக்கிள் டேப்பில் பம்ப் அடித்த மாதிரி அடிக்கணும். அதனால தான் ஒரு மேலை நாட்டு அறிஞர் ஒரு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பீப்புளை காட்டிலும், இந்த மாதிரி சர்க்கரை அது இந்த மாதிரியான இதுகளை காட்டிலும், எழுச்சி குறைபாடு காட்டிலும், இந்த இரத்த கொதிப்பினால் வந்து 2 மடங்கு அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி எழுச்சியின்மை வந்து ஏற்படுதுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட உண்மை. சரிங்களா? இந்த இதில் வந்து இரத்த கொதிப்போட அளவுகள் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் 120/80 சொல்கிறாங்க, ஏஜ் ப்ளஸ் 100 சொல்கிறாங்க, அப்பர் நார்மல் லெவல் சொல்கிறாங்க, லோயர் நார்மல் சொல்கிறாங்க. பட் வந்து ஓரளவு ஆப்டிமலாக இருக்கிறத பற்றி தான் நான் இங்கே பேசிட்டு வர்றதுனால அந்த அளவுகளை நான் குறிக்க விரும்பலை. அதுலேயே உங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இரத்த அழுத்தம் கூட போகிறதுனால என்னங்கிறதுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, படபடப்பாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, இதுகள்லாம் இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம அந்த அறிகுறி நம்ம வந்து அது ஒரு சாப்டர், அதுக்குன்னு தனி வீடியோக்கள் போடணும். நம்ம இது வந்து இதற்கும் இந்த ஆண்குறி எழுச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இரத்த குழாய்கள் வந்து டேமேஜ்டு ஆகி அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் ஃபார்ம் ஆகி அந்த இரத்த குழாய் வந்து ஹார்டனிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆண்குறி வந்து ரொம்ப சுருங்கி போக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து எழுச்சியின்மை வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்தராக எப்படி அதை டெபாசிட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இன்றைக்கு உள்ள இரத்த கொதிப்புக்கான மாத்திரைகளை சரியான அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளை அவர்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்களாக போய் ஓவர் தி கவுண்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் போய் தயவுசெய்து வாங்கி பயன்படுத்தி உடல்நிலைகளை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அதாவது ஆண்குறியில் வரும்பொழுது வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது எரிகிறத பிடுங்கோன்னா கொதிக்கிறது அடங்கிரும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைப்பர் டென்சிக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து முதல் லைனில் நீங்கள் எடுத்துடணும். அதே நேரத்தில் வந்து இதற்கான ஹெல்த்தியஸ்ட் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும். நல்லா வாக்கிங் போங்க, சால்ட்டு குறைவான உணவுகளை எடுத்துக்கிறங்க, ஆயில் அந்த மாதிரியான குறைவான உணவுகள் எடுத்துக்கிறங்க. சிலமே என்னென்னமோ சொல்கிறான், நாட்டு இதில் எடுத்துக்கிறங்க, இப்போ ஃபாரினில் உள்ளது எடுத்துக்க, என்னென்ன, அதாவது எண்ணெயை நீங்கள் குறைச்சிருங்க, அவ்வளோதான்.
எந்த எண்ணெயாக இருந்தாலும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே போகும் பொழுது நீர் பொருளை உறிஞ்சுவதை காட்டிலும் ஆயில் பொருள்களை உறிஞ்சுவது வந்து இயற்கை. நம்ம உடம்பு வெளியிலனாலும் சரி உள்ளேனாலும் சரி அதுதான் நடக்குது. அதனால வந்து இந்த உறிஞ்சுற திறன் இதனால வந்து அது வந்து இருக்கும் பொழுது அதை வந்து அதிகப்படுத்தும். செக்கில் ஆட்டினதான் நல்ல இது, மிஷினில் ஆட்டினதுலாம் கெட்டதும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதுனாலும் ஆகார அளவிட்டிராயின்னு கேடிலே போக அகலா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு லெவலை விட்டு நீங்கள் நார்மலாக அப்நார்மலாக போயிட்டீங்கனாலே அது கெடுதி தான். ஆமாம், எபோவ் 40-45 மேலே வந்துச்சுனாலே இந்த சால்ட்டி ஐட்டம், அதே நேரத்தில் இந்த மாதிரியான உணவுகள், ஃப்ரைடு ஐட்டங்கள், இந்த மாதிரி ரீகுக்குடு ஆயில் அதை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துறது நல்லது. இது அதே நேரத்தில் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுவதன் மூலமாக இது பண்ணக்கூடும். இந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் இதாகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியில் வந்து திருப்பி எழுச்சியின்மையை வந்து உண்டு பண்ணக்கூடும். அப்படிங்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் மசாஜ் அரசு சித்த மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய மயன தைலம் அவர்களுடைய அரசு மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வாங்கி அதை அப்ளை பண்ணும் பொழுது கொஞ்சம் வெதுவெதுப்பாக அப்ளை பண்ண சொல்லுவார்கள். நல்ல எக்ஸலண்ட்டான மெடிசனுங்க. ஆமாம், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். அதை எடுத்து அதாவது கெட்டியாக இருக்கும். அது வந்து வேக்ஸு தான், நீங்கள் ஒன்றும் தவறாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அந்த இதில் வந்து வரும்பொழுது அந்த லைட்டாக மெல்ட்டு சுடுதண்ணியில் வச்சு இது பண்ணோம்னா மெல்ட் ஆகிடும். அந்த லைட்டாக வந்து அந்த ஆயிலை வந்து ஆண்குறியில் தடவும் பொழுது அந்த உஷ்ணத்தினால என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளட் ஃப்ளோ வந்து இது பண்ணும் பொழுது அந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் ஃபார்மேஷன் ஆகிறத வந்து தவிர்த்துடும். அதே நேரத்தில் உணவில் வந்து திரிஃபலா சூர்ணங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து திரிஃபலா சூர்ணம் வந்து எதற்காக கேட்டிங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பவரை வந்து செல்களுக்கு வந்து கொடுக்கும். டேமேஜான செல்கள் கண்டேமேஜாகி போயிடுச்சு, அதை திருப்பி பழைய நிலைமைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து திரிஃபலாவுக்கு இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம இதில் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் விட்டமின் சியோடைய அளவு உள்ள இது ப்ளூபெரி, அதே நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது விட்டமின் சியோட அளவு சிம்பிள் புளி ரசம் இருக்கு இல்லையா, அதுவே கொஞ்சம் உணவில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த செல்களுடைய உருவாக்கத்தை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் மயன தைலம் வந்து நல்லா ஒரு எக்ஸலண்ட்டாக இது பண்ணி கொடுக்க வைக்கும். இது வந்து அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களோட மேற்பார்வையில் வந்து நீங்கள் பண்ணிக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து ஹிம்கோலின் ஜெல், ஹிமாலயா நிறுவனத்தாருடைய ஹிம்கோலின் ஜெல் வந்து போட்டு மசாஜ் பண்ணும்போது அந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய லாடா கஸ்தூரி காட்டு வெண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூலிகை அதில் இருக்குது. அது வந்து அந்த பவரை வந்து அதிகரித்து கொடுக்குறனால என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அது வந்து அந்த இரத்த குழாய் வந்து இப்போ விரிவடைஞ்சு அந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸில் ரிமூவ் ஆகி ஆண்குறி எழுச்சியை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? ஆனால் இது எல்லாம் எதை சொல்லியிருக்கேன், முதல்ல எரியறதை பிடுங்கினா தான் கொதிக்கிறது அடங்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ட்ரீட் த காசட்டிவ் ஃபேக்டர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது அன்னைக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல்ங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள இந்த இரத்த கொதிப்புக்குள்ள மருந்துகளை எடுத்து இதை வந்து முதல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்புறம் ப்ராப்பரான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், தியானம், மெடிடேஷன், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உணவில் நீங்கள் கவனமாக இருங்க. சிலவன் வந்து என்னென்னமோ கிடைக்கிறதெல்லாம் திண்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. ஒன்ஸ் யூ ஹாவ் டு டயக்னோஸ்டு, யூ ஹாவ் டு ஹைப்பர் டென்சிவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா மருத்துவர்கள் ஒரு பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு இரத்த கொதிப்பை மானிட்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிக்கிறங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காசட்டிவ் ஃபேக்டர் என்னங்கிறத வந்து போய் ஒரு மருத்துவருடைய மேற்பார்வையில் வந்து இதனால தான் வந்திருக்குது, இன்றைக்கி இந்த அளவு இருக்குது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது. சிலவங்க கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு சார்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு, இப்போ அவ்வளோ இருந்துச்சு. அன்றைக்கி 6 மாதத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை அவ்வளோ இருந்துச்சு, டீ விலை அவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி அது மாதிரி கொடுக்க முடியுமா? 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சம்பளம் வந்து ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், இன்றைக்கி உன் வருமானம் கூட இருந்திருக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் உடல்நிலைகளும். அது பழசை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அப்பப்போ எடுத்து ஒரு டைரியில் சுகர் என்ன, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க.
இது மாதிரினால உங்களுக்கு இந்த ஆண்குறி இரத்த கொதிப்புனால ஆண்குறி எழுச்சியின்மை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழில் புரியணுங்கிறக்காக இந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்ங்கிற மாதிரியான ஒரு லிமிட்டடாகவே எடுத்து இது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பராக வீடியோ வந்து போடலாம். சரிங்களா? பொதுவாக வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு கைதட்டல் தான் முக்கியம். நீங்கள் கைதட்டுறது எங்களால் கேட்க முடியாது. நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் அது வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு ரீச்சாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குங்கிறத பார்க்க முடியும். அதே நேரம் வந்து இந்த வீடியோ வந்து மற்றவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.